இப்போ அந்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இன்னொன்று மாறி போகிறப்போ டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு துறையில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு திருப்பி தேவையில்லை வேண்டாம் சரியில்லைன்னு சொல்லி இன்னொன்று போகிறீங்க. அப்போ இந்த எடுத்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே போகிறது? வேஸ்ட்டாக போயிடும், ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கம்பெனியில் ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அந்த நிறுவனத்தில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அவர் இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறாரு. அவரும் எங்கள் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும், ஆனால் மதிப்பு கொடுப்பாங்களா? இருக்காது. எக்ஸ்பர்டைஸ் போக முடியாது. அந்த கம்பெனிக்கு நீ புதுசாக சேர்ந்துருக்க, நீ இருந்த கம்பெனியில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸு, நீ சீனியர். ஆனால் இங்கே புதுசு, கிரவுண்ட் லெவலில் தான் போகணும் திருப்பி. இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு தொழில் பண்ண போகிறோம். ஆமாம், ஒரு அமெரிக்காவை தொழில் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோ பிரில்லியண்டாலும் இருங்க, ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூனியர். அந்த பாடங்களை கற்றுக்கிட்டு பேசிக்லேருந்து தான் வரணும். நியூ கம்மர். எஸ். அப்படிங்கும்போது நம்ம ஒற்றக்கூடிய அனுபவங்களை என்ன செய்கிறோம்? அப்படியே அது நின்றோம், பிரயோஜனம் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு முயற்சி செய், அடுத்து பயிற்சி செய், அடுத்து தொடர்ச்சியாக செய். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. அருமை. இதே தத்துவம் தான் நம்மளும் சொல்கிறோம். இதற்காக எங்கள் கம்பெனியில் மோட்டோ வச்சுருக்கோம், ட்ரை, ட்ரெயின் அண்ட் ட்ராக். ட்ராக்ல இருக்கணும். ட்ரிபிள்-T ஃபார்முலா. அது ட்ரிபிள்-T. வாவ். ட்ரை, ட்ரெயின் அண்ட் ட்ராக். ட்ரை பண்ணுங்க, ட்ரைனிங் எடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ராக்ல போங்க. அவ்வளோதான். இதுதான் டெல்டாவோட ஃபார்முலா. ட்ரை, ட்ரெயின், ட்ராக், சக்ஸஸ். முயற்சி பண்ணுங்க, முயற்சி ஓகேனா பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி ஓகேனா தொடர்ச்சியாக பண்ணுங்க. இதான் வெற்றிக்கான சூத்திரம். கன்சிஸ்டன்சி. இது 3ல் எது ஒன்று குறைஞ்சாலும் 100% ஃபெயில் ஆகுங்க. அது கண்டிப்பா, அது உறுதி. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிபிள்-T ஃபார்முலா சொல்லியிருக்கீங்க. இது மக்களுக்கு புதுசாக ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்திருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இது ஒரு பயனாக இருக்கும். இது கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு ராக். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்த ஃபார்மேட் போட்டு தாங்க நான் வந்தேன். பலே. அதனால் இதை நான் சொல்லணுங்கிற பிரபஞ்ச தேவை நான் சொல்கிறேன். சூப்பர். புரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க, எடுத்துக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. இல்லை இதுக்கு 4 கமாண்டு போடுறவங்க எப்பயும் போல் அடிச்சு விட்றான் அப்போ 4 கமாண்டு. தேவை தேடல் இருக்கவங்களுக்கு அது கிடைக்கும். பார்க்கறது வேறு, தேடுறது வேறு. இப்போல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்வையை தேடலாம் மாற்றுறது அவங்களோட வேலை. நம்மளோட வேலை நம்ம கொடுக்குறோம். திருவள்ளுவர் நமக்கு படிப்போம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போனாரா? தேவைப்படவே எழுதி வச்சுட்டு போனார். இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். எக்காலத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு குறளை கொடுத்துட்டு போயிருக்காரு. முக்காலம் திறந்ததுன்னு சொல்கிறாங்க. உண்மை. இப்போ அதை பார்த்து படித்து நம்ம உணர்ந்துக்கிறோம். அதை விட ஒரு ஓவர் கட் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மேட் போட முடியலை. கரெக்ட். அப்போ அவங்க எப்படி சிந்திச்சுருப்பாங்க? ஆழமான சிந்தனை எப்படி எழுதியிருப்பாங்க? இதில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த வள்ளுவ தத்துவம் பற்றி நீங்கள் நிறையா பேசியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இந்த பேர்னிங் டிசைர்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு குறள், நான் நிறைய குறள் நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க சொல்கிறீங்க, எந்த குறள் ஒரு ஆண்டர்ப்ரனருக்காக நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்க? ஒரு தொழில் முனைவோருக்கு இந்த ஒரு குறள் படிங்கப்பா, இதை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னா நிறையா இருக்குங்க, 1-2 இல்லைங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது சொல்லலாம். குறிப்பாக இன்றைக்கி இந்த 2020 to 2030 காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நூற்றாண்டுகள் பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு அருகதை இல்லை. கரெக்ட். அதனால் 10 ஆண்டுகள் பற்றி நம்ம பேசலாம். நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வள்ளுவத்தில் பிடிச்ச ஒரு குறள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கினும் கூறியது இல். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இதோட பொருள் செய்க பொருளை சம்பாதிங்க. பொருள்னா பணம், பொருள் எல்லாமே நமக்கு பணத்தை சம்பந்தமாக பொருள் சம்பாதிங்க. செய்க பொருளை ஈட்டுங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா, செருணர் செருக்கருக்குங்கிறார். செருணர் என்பவர் உங்களோட எதிரி. ரைட். அவங்களோட கருவத்தை அறுக்குங்கிறார். எப்படி அதை செய்யும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய கத்தி இருந்தால் கூட எதிரி பார்த்து உங்களை பயப்பட மாட்டான். ஆனால் உங்கள்கிட்ட பொருளாதாரம் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களை பார்த்து உங்கள் எதிரி பயப்படுவான். அப்படிங்கிறத வள்ளுவம் எப்போ பிறந்துச்சோ அப்போயே சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பண்டமாற்று முறை இருந்துச்சா, இந்த மாதிரி பணம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. பொருள் உலகம் இல்லை, அவ்வளோதான். பொருள் செய்ப்பா. இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் திறமையானவன்னு காமிக்கணும்னா பொருளை ஈட்டணும்.
பொருளீட்டும். சிறப்பு. ஏதோ ஒரு உங்களுக்கு சூப்பர் டூப்பராக திறமை இருக்குதுன்னு சொன்னால் ஓகே டன். அந்த திறமையை பணமாக மாற்ற தெரிஞ்சா அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கிறதுல உங்களுக்கு பயன். சிறப்பு. ஒரு வேளை அந்த திறமையை உங்களால் பணமாக மாற்ற முடியாட்டி அந்த திறமை இருந்தும் வீண். நான் தண்ணி மேலே நடப்பேன், ஓகே டன் சூப்பர், அதில் எப்படி காசு சம்பாதிப்பேன்? நான் காற்றுல பறப்பேன், ஃப்ளைட்டில் இல்லை நானா, ஓகே டன், அதை எப்படி காசாக மாற்றுறது? அந்த ஸ்கில் எப்படி உனக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் உன்னோட திறமையை பணமாக மாற்ற தெரியாட்டி அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கிறது வேஸ்ட். சிறப்பு. அறிவு வேறு, திறமை வேறு. நான் சில விஷயங்களை படிக்கிறேன், எல்லாமே உள்ளே வரும், இது வேற புரிஞ்சுக்கிறது. திறமைங்கிறது நான் வெளிப்படுத்துறது. கரெக்ட். உள்வாங்கிறதுக்கு பேர் அறிவும், வெளிப்படுத்துறதுக்கு பேர் திறமைன்னு நான் சொல்கிறேன். சிறப்பு. அப்போ இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் ஏதோ புக்கை பார்த்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நான் அனுபவ அறிவு. கண்டிப்பாக இது சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு அனுபவம் வேணும். ஆமாம், கரெக்டு.